இப்போ ரீஜன்ல 16வது இடத்துல இருக்க இட்ஸ் சுவோ அப்படிங்கிற வடக்கு பிளேயரும் அப்படியே ரீஜன்ல 54வது இடத்துல இருக்க இந்த ஒரு இட்ஸ் சுவோ அப்படிங்கிற 2 வடக்கு பிளேயரும் நம்மளோட மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம அந்த டீமே நாங்க எப்படி ஓட ஓட அடிக்க போறோம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ரீஜன் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா என்ன அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் தான் தரமான சம்பவமே இருக்கு. எங்கடா அந்த ரீஜன் பிளேயரை காணோம் அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட் வீட்ல தான் இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு 150 கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தா அவன் டீம் இன்னொரு ஏறி வந்துருவான். அவனே அப்படியே கொடூரமா அழுத்தி காலி பண்ணிடுவேன். பேலன்ஸ் 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வழியா ஒருத்தனை அடிச்சு கிளியர் பண்ணிடுவேன். பார்த்தா அந்த ரீஜன் பிளேயர் கொடூரமா அழுத்த ஆரம்பிச்சிருவான். நான் விடுவேனா கண்ணை மூடிட்டு கொடூரமா அழுத்தி பாத்தீங்கன்னா அவன் 3 பேருமே காலி பண்ணிடுவேன். ஆனா திரும்ப அவன் ஜோன் சர பிளேயர் அவனுக்கு டீம் மட்டும் எல்லாருமே ரிவே பண்ணிடுவான். நாங்க டீமா பாத்தீங்கன்னா ஏறி போயிடுவோம் அடிக்கிறதுக்கு. பார்த்தா டப்புன்னு எங்க டீமே டவுன் பண்ணிடுவானுங்க. ஐயோ அவ்வளவுதான் போச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை போட்டு ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன். இன்னும் ஒரே ஒரு ரீஜன் பிளேயர் மட்டும் தான் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா 13 கிலோ அடிச்சிட்டேன். ரிவே பண்ணிட்டு மட்டும் தான் எடுக்காம இருந்தேன். அதனால குடுகுடுன்னு ஓடி போய் என் டீம் எல்லாருமே ரிவே பண்ணி விட்டுருவேன். எப்படியோ அந்த ஒரு ரீஜன் ஸ்குவாட் அடிச்சு தரமான ஒரு புயாவே அடிச்சிருவோம். இதுக்காக ஒரு லைக் தட்டி விடலாமே. அப்படியே புதுசா யாராச்சும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.